தமிழகத்தின் தங்க மகனாக போற்றப்படக்கூடிய மாரியப்பன் தற்போது சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு தமிழக அரசின் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரடி காட்சியை பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்றக்கூடிய இந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் தங்க மகனாக பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தற்போது தமிழகம் திரும்பியிருக்கிறார், தனது தாயகம் திரும்பியிருக்கிறார். அங்கு விமான நிலையத்தில் அவருக்கு அரசு சார்பில் வரவேற்பு மரியாதையும் அளிக்கப்படுகிறது. அவர் செய்தியாளர்களை சந்தித்து தனது எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த நேரடி காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த தங்கப்பதக்கத்தை பெருமிதத்தோடு மாரியப்பன் காட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பின்னாடி நிக்கிறாங்க, அவங்க இடையில விஷயம் இல்லை. பசங்க எடுக்கலன்னா எடுத்துக்கிறேன். போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தற்போது சென்னை வந்திருக்கிறார். தனது தங்கப்பதக்கத்தை சென்னை விமான நிலையத்தில் கூடியிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மத்தியில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவரை தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் பாண்டியராஜன் வரவேற்றிருக்கிறார். அவருக்கு அரசு சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு நான் கோல்டு மெடல் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் கோல்டு இந்தியாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தமிழகத்துக்கும் கோல்டு மெடல் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொறுத்தது அம்மாவுக்கு அவங்களுக்கும் நான் பெருமை தேடி கொடுத்து தமிழகத்துக்கு நான் பெருமை தேடித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கோச் சத்யநாராயண் கோச் அவரும் ஃபுல் ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பொறுத்தத்தள்ளி அம்மா எனக்கு 2 கோடி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு 2 கோடி வேர்ல்டு சாம்பியன், ஏசியன் கேம்ஸ் அண்ட் 2 ஒலிம்பிக்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு நான் அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 2 ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் அடித்து ரெக்கார்டு வைக்கலான்னு இருக்கேன். அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதனை படைப்பதற்கு ஊனம் தடையில்லை. ஆனால் உங்களால் முடியும் நினச்சா எதாக இருந்தாலும் முடியும், முடியாது எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பெரியவடகம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஊர் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கரஸ்பாண்டர் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அம்மா,
எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, அவங்களும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன சார் சொல்லுது? I'm very happy coming back to Tamil Nadu. English channels கேட்டுங்க. I'm very happy I'm coming the Tamil Nadu. தேங்க்ஸ். அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புரட்சித்தலைவி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 கோடி கொடுத்த அம்மா புரட்சித்தலைவி அம்மா வந்து எனக்கு வந்து கேஷோட 2 கோடி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஒலிம்பிக்ஸ் வந்து கோல்டு மெடல் அடித்து ரெக்கார்டு வச்சு அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து பெருமை தேடி கொடுத்து அவங்களுக்கு பேரை காப்பாற்றுவேன். புரட்சித்தலைவி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. கோல்ட் மெடல் வாங்கியிருக்க மூலியமா பேரா ஒலிம்பிக்ஸ் பக்கம் ஒரு அட்டென்ஷன் வந்திருக்கு. தமிழகத்தில் அதாவது ஸ்டேட் நேஷனல் லெவல்ல பேரா ஒலிம்பிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது? முக்கியத்துவம் ரொம்ப பெருசா முக்கியத்துவம் கொடுக்கணுமா? பேரா ஒலிம்பிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ் முக்கியத்துவம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நல்லா இது பண்ணால் எல்லாரும் ரொம்ப நல்ல அளவில் வந்து இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் தமிழகத்துக்கும் ஃபுல்லாக நல்லா ஹெல்ப் பண்ண தமிழகத்துக்கு ஃபுல்லாக புரட்சித்தலைவி அம்மாவுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுப்பாங்க எல்லாரும். 2020 தங்க ஜெயிச்சிருக்கேன். 2020 2024 நான் கோல்டு அடித்து ரெக்கார்டு வைப்பேன். ரெக்கார்டு வச்சுட்டு நான் தமிழகத்துக்கு வந்து நான் திருப்பி இதே மாதிரி பேட்டி கொடுப்பேன். அம்மாவோட கையிலையும் கேஷ் அவார்டு வாங்கி அவங்களையும் ரொம்ப பெருமைப்படுத்துவேன். தமிழகத்தின் தங்க மகன் மாரியப்பன் ரியோ ஒலிம்பிக்ஸில் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார், தமிழகம் திரும்பியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை தனது பெருமிதத்தோடு சந்தித்த அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.